ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சிஸ்டர்ஸ் வந்து எங்களுக்கு ஐவிஎஃப் மெடிசன்ஸ் வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். சாய் மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் வந்து ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் டேப்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 30 to 35% வந்து டிஸ்கவுண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. உங்கள் டாக்டர் உங்களுக்கு பர்டிகுலராக இந்த இன்ஜெக்ஷன் இந்த டேப்லெட் தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா இவங்க வந்து கொரியருமே உங்களுக்கு வந்து அனுப்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரியுமே வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எந்த பிராண்ட் இன்ஜெக்ஷன் இவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணாலும் எந்த ஒரு குவாலிட்டியில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் உங்களுக்கு அதே இன்ஜெக்ஷன் அதே குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து 30 to 35% டிஸ்கவுண்ட்டில் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலுமே இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க கொரியர் பண்ணிடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் மெடிசன்ஸ் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னும் போது இவங்கக்கிட்ட நீங்கள் வாங்கும் போது 30 to 35% டிஸ்கவுண்ட்லேயே வரும். நீங்களும் மணியை வந்து கொஞ்சம் சேவ் பண்ணலாம். ஏன்னா நமக்கு டெலிவரி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மெடிசன்ஸ் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். இவங்கக்கிட்ட வாங்கும் போது அந்த மெடிசன்ஸ் வந்து கம்மியான ப்ரைஸில் கிடைக்குது அப்படின்னும் போது தாராளமாக நம்ம எல்லாமே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட கோட் PRIYA350 வந்து யூஸ் பண்ணி இவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, BMI வந்து எப்படி வந்து கேல்குலேட் பண்ணுறது அப்படின்றத வீடியோவாக வந்து பார்த்துடலாம். பாடி மாஸ் இண்டெக்ஸ் நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டு தான் இருக்கோமா அப்படின்றத எப்படி வந்து தெரிஞ்சுக்கிறது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ BMI அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடி மாஸ் இண்டெக்ஸ். அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா என்னென்னா, BMI வந்து ஹைட் அண்ட் வெயிட் இது ரெண்டுத்தையுமே சேர்த்து நம்ம வந்து நம்மளோட BMIயை நம்மளே வந்து இனிமேல் வந்து கேல்குலேட் பண்ணிக்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா BMIன்னு எழுதிக்கோங்க. மேலே வந்து வெயிட், கீழே வந்து ஹைட்டை வந்து எழுதிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு வெயிட் வந்து ஒரு 50 kg கிட்ட நான் எழுதியிருக்கேன். ஒரு 50 kg இருக்கிறவங்க ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 சென்டிமீட்டர் கிட்ட இருக்காங்க. நீங்கள் வந்து உங்களோட வெயிட்டை வந்து இந்த இடத்துல எழுதிக்கோங்க, உங்களோட ஹைட்டையும் இந்த இடத்துல எழுதிக்கோங்க. 100 சென்டிமீட்டர் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மீட்டர். ஸோ இந்த கேல்குலேஷனை தனியாக வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் ஹைட் வந்து 50 இருந்தாலும் சரி, இல்லை ஒரு 70 இருக்குது, 60 இருக்குது, எவ்வளோ இருந்தாலும் அந்த வெயிட்டுக்கு நேராக உங்களோட வெயிட் எழுதிக்கோங்க, ஹைட்டுக்கு நேராக உங்களோட ஹைட் எழுதிக்கோங்க. இப்போ நான் வந்து 100 சென்டிமீட்டர் = 1 மீட்டர் அப்படின்னு எழுதியிருக்கேன் இல்லையா. இப்போ ஒரு 150 சென்டிமீட்டர் இருக்கிறவங்கள எப்படி வந்து நம்ம மீட்டரில் வந்து பார்க்கணும் அப்படின்னா 1.5 மீட்டர். ஸோ 100 மீட்டர்ன்றது வந்து 1 மீட்டர் அப்படின்னும் போது 150 சென்டிமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 1.5 மீட்டர். ஸோ இது வந்து ஒரு சின்ன கேல்குலேஷன். இதையும் நம்ம சைடில் வச்சுக்கலாம். இப்போ BMI வந்து எழுதிக்கோங்க. உங்களோட வெயிட், உங்கள் வெயிட் எவ்வளோனா 50. ஸோ அதை வந்து கீழே அப்படியே டிவைடட் பை போட்டு 1.5 மீட்டர் = 1.5 மீட்டர். அதை வந்து இப்போ நம்ம வந்து டிவைட் பண்ண போகிறோம். உங்களோட 50 kg வெயிட்டை அப்படியே இந்த பக்கம் எழுதிக்கோங்க. இப்போ 1.5 மீட்டருன்றதை மல்டிப்ளை பண்ணால் 2.25 மீட்டர் வரும். இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து டிவைட் பண்ணால் 22.2. இதுதான் வந்து உங்களோட BMI. இப்போ வந்து நார்மல் BMI எவ்வளோ இருக்கணும், அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து எவ்வளோ வந்து ரெடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்ன்ற அந்த நார்மல் வேல்யூலாம் நம்ம வந்து பின்னாடி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிள் மெத்தட். இப்போ BMI வந்து உங்களுக்கு 60 இருந்தாலும் 70 இருந்தாலும் உங்களோட ஹைட் என்னவோ அந்த ஹைட்டை வந்து சென்டிமீட்டராக நீங்கள் வந்து எவ்வளோன்ட்டு பார்த்துட்டு அதை வந்து மீட்டராக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து டிவைட் அண்ட் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து ஈஸியாக வந்துடும். இப்போ வந்து நிறைய பேர் கேட்பீங்க இல்லையா, நார்மலாக BMI எவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் வந்து உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். அடல்ட் BMI கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா பிலோ 16 இருக்கீங்க அப்படின்னா சிவியர்லி அண்டர் வெயிட், ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்கீங்க, உங்களோட ஹைட்டுக்கு இந்த வெயிட் ரொம்பவே கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். 16 to 18 இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் வெயிட். 18.5 to 24.9 இருக்கிறவங்க நார்மல். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நார்மல். 25 to 29.9 இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஓவர் வெயிட். 25க்கு மேலே இருக்கீங்க, 25 இருக்கீங்க அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஓவர் வெயிட். நெக்ஸ்ட்டு 30 to 34.9 இருக்கீங்கன்னா மாட்ரேட்லி வந்து ஒபிஸாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ 35 to 39 இருக்கீங்க சிவியர்லி ஒபிஸாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ 40 இருக்கீங்கன்னா ரொம்ப ஒபிஸாக இருக்கீங்க, ரொம்ப நீங்கள் வந்து உங்கள் ஹைட்டை விட டபுள் மடங்கு நீங்கள் வந்து உங்கள் வெயிட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம்.
இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்ஐ வந்து கால்குலேட் பண்ணணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் வெயிட்லேருந்து ஓவர் வெயிட்டுக்கான வேல்யூ. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.